time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சொரக்காயில் எப்படி ஒரு வித்தியாசமாக குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் சொரக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் எள்ளு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு, தனியா, சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எல்லாமே ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கி அரைக்கிறதுக்கு நல்லா வதக்க போகிறோம். இதை நம்ம நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். அதனால தான் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கடாயில் தாளிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் ஆட் பண்ணி சொரக்காய் நல்லா எண்ணெயிலே வேக வச்சிடலாம். நல்லா வதக்கி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிருக்கு. இதுலேயே ஒரு 1/2 குக்காக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம்.
மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதங்கினதும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆகிடும். A few moments later. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சொரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையான சுரக்காய் குழம்பு. இது ஒரு கறி குழம்புக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி குழம்பு வச்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எம்எஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.